தொடர்ந்து நம்ம இந்த வாரிசு துணிவு படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் இந்த படங்களோட வசூல்லாம் நிறைய இடத்துல பொய்யா சொல்லப்படுது. இவ்வளோ கலெக்ட்லாம் ஆகலை, இந்த படம் 200 கோடி ஆகலை, இந்த படம் 150 கோடிலாம் ஆகலை, அவ்வளோலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த வீடியோவில் 200 கோடிக்கு மேலே வாரிசு கலெக்ஷன் பண்ணிடுச்சா, 150 கோடிக்கு மேலே துணிவு கலெக்ட் பண்ணிடுச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் வாரிசு படத்தோட டே 9 கலெக்ஷன், துணிவு படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம தொடர்ந்து இந்த வாரிசு துணிவு படங்களோட வசூலை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ 8 நாள் சொல்லிட்டோம், இது 9வது நாள். இந்த 9வது நாளில் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது நான் டே 9க்கு கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்ல போகிற ஒரு வீடியோ. இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நான் பேச போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது இந்த வாரிசு துணிவு சம்மந்தப்பட்டது தான். வேறு எங்கேயோ போயிட்டு வேறு ஒரு டாபிக், அவுட் ஆஃப் த டாபிக் அப்படிலாம் போல் இந்த டாப்பிக்குள்ளே தான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வால்டர் வீரையா படத்தோட கலெக்ஷனும் வீரசிம்மா ரெட்டி படத்தோட கலெக்ஷனையும் பார்ப்போம். அப்புறம் அவதார் 2 இதுவரை 35 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். ஃபஸ்ட்டு வால்டர் வீரையா படத்தோட டே 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 7,75,00,000, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 8,50,00,000. வால்டர் வீரையா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 128,75,00,000, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 167,25,00,000. ஸோ இந்த படம் உண்மையிலே நல்லா போய்கிட்டு இருக்குங்க. வீரசிம்மா ரெட்டி படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2.5 கோடி, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2,88,00,000. வீரசிம்மா ரெட்டி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 96 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 109 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. ஓகே, பார்ப்போம் இந்த படம் இதுக்கப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது அவதார் 2 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ டே 35 பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 75 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் $17 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது 138 கோடி. ஸோ அவதார் 2 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டோட்டலாக இந்தியா முழுக்க இதுவரையும் 451 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அவதார் 2 வேறு மீதி கண்ட்ரீஸ்லாம் விட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம், மாபெரும் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1.997 பில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. நியர்லி 2 பில்லியன் நாளைக்கு அதை ரீச் பண்ணிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 16,200 crore கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். நம்ம தொடர்ந்து இந்த வாரிசு துணிவு இந்த 2 படங்களோட கலெக்ஷனை ஒரே வீடியோவில், அதாவது வாரிசு தனி வீடியோவோ துணிவு தனி வீடியோவோ கிடையாது, ரெண்டுத்தையுமே ஒரே வீடியோவில் போடுறோம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தொடர்ந்து நீங்களுமே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் கூட அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வரும். ஸோ அதெல்லாம் யூடியூப்பில் பல வருஷமாக இருக்கிறோம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதில் ரொம்ப டீப்பாக சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் வாரிசு துணிவு படத்தோட கலெக்ஷனை போடும்போது மோஸ்ட்லி நம்மளுக்கு வர்றது நீ விஜய் சொம்பு, நீ அஜித் சொம்பு அப்படின்னு மாற்றி ஒரே வீடியோவில் அப்படியே மாற்றி ஒரு மாதிரி நம்மளை திட்டுவாங்க. சரி, ஓகே. ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் ஒருவேளை நீங்களே விஜய் இல்லை அஜித் அவர்களோட ஒரு தீவிர ரசிகர், நான் ஏதோ கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷன், இல்லை நான் ஏதோ அபாண்டமான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்லிட்டேன், வேணும்னு என்னடா இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா எப்படிப்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுவீங்க? டேய் நீ ஒரு ஃபேக்குடா, நான் தண்டன்டா, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் அந்த பீப் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல பண்ணுறீங்க. அது எல்லாத்தையுமே அந்த கம்யூனிட்டி கைட்லைனே தூக்கிடும். யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் ஒன்று இருக்குது. ஸோ அவங்களே அந்த இதெல்லாம் தூக்கிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஓகே. ஆனால் நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அந்த கமெண்ட்டு என்ன அப்படிங்கிறத நான் படிக்கிறேன். அவர் பேரை கண்டிப்பாக நான் சொல்லணும். சுரேஷ், வெறும் அந்த சுரேஷ்னு பேர் இருக்குது, டிபிலலாம் எந்த ஃபோட்டோவும் கிடையாது. இவர் பேர் உண்மையாக சுரேஷா, இல்லை அகமதா, இல்லை ஆண்டோனியா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பேரா, ரமேஷா, இல்லை காமேஷா, இல்லை அஜித்தா, விஜயா, ரஜினியா, கமலான்லாம் நம்மளுக்கு தெரியாது. இவர் பேர் இதில் சுரேஷ்ன்னு இருக்குது. இவரோட எந்த ஒரு அந்த தகவலுமே நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோதான். இவர் நம்மளை என்ன சொன்னாலும், என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினாலும் நான் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ சுரேஷ் அப்படிங்கிற இந்த நபர்
அதான் நம்ம வீடியோ வந்து ஏதோ கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டது அவருக்கு பிடிக்கல போல். ஸோ அதை சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட யாரோட ரசிகர் அப்படிங்கிறத போடுறாரு. ஸோ அதை வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல, அவர் யார் ரசிகராகனா இருந்துட்டு போகுது, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு அப்பனுக்கு பிறந்தா நீ இந்த ஒழுங்கான உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸ் போடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் என்ன கேட்குறேன், அப்படியே அவர் வந்து ஒரு வேளை தளபதி ரசிகராக இருந்தால் நான் அஜித் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்னா என்ன திட்டுறா, எதுக்குடா என் குடும்பத்தை எடுக்கிற? ஒருவேளை நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு அஜித்தை வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னா என்னையே தானே நீ பேசணும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது சரி ஓகே, இதெல்லாம் ரொம்ப காமனா, நம்ம தான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப நார்மலைஸாக போக வேண்டியதாக இருக்குது. நார்மலைஸாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எனக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அஜித் விஜய் ரசிகர்கள் நீங்களே அதை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பொதுவெளியில் என்னை பார்த்து கேட்குறாரு, இந்த வீடியோவை எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என் மனைவி எங்கள் அம்மாவும் இந்த கமெண்ட்லாம் பார்க்குறாங்க, அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் என்கிட்ட அவங்க இதெல்லாம் கண்டுக்காதரா விட்றா, இந்த மாதிரிலாம் 1000 பேர் ஊருக்குள்ளே இருக்க தான் செய்வாங்க, அதுக்காகலாம் பயந்து நம்ம வீடியோ பண்ணாமல் இருக்க முடியாது. அவங்க ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன நினச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. ஸோ அது இருக்கும் எப்படி இருந்தாலுமே அந்த ஒருத்தர் என்னடா இப்படிலாம் பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஒரு வேளை நான் வந்து அஜித் ரசிகர் அஜித் ரசிகர் எங்கேயோ நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அபாண்டமான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நான் சொல்லிட்டேன். அதுக்கு நீ வந்து என்னை அசிங்கமாக பேசுகிற ஓகே, ஆனால் அதுக்கு விஜய் அவர்களே வந்து இதுக்கு தளபதி விஜய் அவர்களே இதை ஒருவேளை அந்த ரசிகரை பார்த்து என்ன கேட்பாரு, ஆனால் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குண்ணா, தளபதி விஜய் அவர்கள்கிட்டே கேட்குறேன் அண்ணா, எனக்கு டவுட்டாக இருக்குண்ணா, இந்த மாதிரி பேசுகிறவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா, இல்லை அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். நீங்க யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும். அதாவது தளபதி விஜய் அவர்களே சொல்றாரு, நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்த இதை பண்ணுறீங்களோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே உன்னை பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி கேவலமாக பேர் தெரியாத ஒரு ஃபேக் ஐடியில் வந்து நான் மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுறதே பொழப்பாக வச்சுருக்க இந்த தற்கூரிங்களெல்லாம் தளபதி விஜய் அவர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு. சரி ஓகே, இப்போ நான் தளபதி விஜய் அவர்களோட ரசிகர், அபாண்டமாக நான் வந்து அஜித் அவர்களை கலாய்ச்சி அவரோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை சொல்கிறேன். இப்போ அஜித் அவர்களுமே தலை அஜித், சரி அவர் தான் தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. சரி ஏகே அவர்கள் அஜித் சார் வந்து என்ன சார், அஜித் சார் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது சார், இந்த மாதிரி நான் வந்து உங்களே கலாய்க்கிறேன் சார், உங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டே தப்பாக சொல்கிறேன் சார், ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் சார், இதுக்கு உங்கள் ரசிகர் வந்து என்னை வந்து நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனான்னு கேட்குறேன் சார், இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னொருத்தரை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? அதாவது ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? சூப்பர் சார், வேற லெவல். குடிப்பியாடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். 2 பேருக்குமே என்னோட சல்யூட். ஏன்னா 2 பேருமே உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் இதை தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதில் சில தற்கூரிங்க எங்கே போய் எவனை எப்போ வேணால் என்ன வேணால் பேசலாம், நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க காலத்துக்கும் மாற போகிறதில்ல, அவங்கள நம்மளால் மாற்றவே முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் இருந்து இந்த கூட்டத்திலேருந்து தயவு செஞ்சு நீங்கள் வேறுபட்டு போங்க. ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய எவ்வளோ அஜித் ரசிகர்கள், எவ்வளோ விஜய் ரசிகர்கள் ரொம்ப கண்ணியமான முறையில் அவர்களோட அதாவது எதிர் விமர்சனத்தையே ப்ரோ நீங்கள் சொல்கிற கலெக்ஷனே ரொம்ப தப்பாக இருக்குது ப்ரோன்னு ரொம்ப கண்ணியமான முறையில் சொல்கிறவங்களும் இந்த கமெண்ட்லேயே இருப்பாங்க. நீங்கள் போய் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் அதே மாதிரியே கேவலப்படுத்தி, அதாவது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன், சொன்னேன்ல யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி தற்கூரிங்க நீங்கள் யார் ரசிகராக வேணால் இருங்க, அதை பற்றி கவலையே இல்லை. அதாவது நான் வந்து எங்கேயும் எந்த ஒரு நடிகரையோ இல்லை எந்த ஒரு நபரையோ எந்த ஒரு அரசியல் தலைவரையோ எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து தூக்கி நிப்பாட்டுறதுக்கு இன்னொரு தனிப்பட்ட மனிதனையோ இன்னொரு தனிப்பட்ட வேற ஒரு கருத்து உடையவங்களையோ வந்து கேவலப்படுத்தினதோ வேற ஒரு ரசிகர்களை கேவலப்படுத்தினதே கிடையாது. ஸோ அதனால்
என் வீடியோ வந்து யூடியூப் வந்து அப்ரூவ் பண்ணும். ஏன்னா நான் எல்லா இடத்துலையுமே ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு யூடியூபர் அப்படிங்கிறத நான் வந்து காலர் வேலை இல்லை சரி காலரில் நான் என்ன பனியனை தூக்கி விட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடிய. ஆனால் இதில் சில பேர் அவங்க போடுற கமெண்ட்ஸே நிறைய பேர் வந்து நீ தூக்கிட்ட அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்லாம் எங்கே கிடக்குதுன்னு போய் பாருங்கடா. உங்களெலாம் யூடியூப்பு எங்கே வச்சுருக்கு தெரியுமா? அதாவது அது ஒரு குப்பை. இந்த மாதிரி ஆட்கள்லாம் குப்பைக்கு சமம் அப்படின்னு கொண்டு போய் அந்த குப்பையில் ட்ராஷில் போட்டு வச்சுருக்கு. 60 நாள் கழித்து அதுவே டெலீட் ஆகிடும். அந்த கமெண்ட்லாம் இருக்காது. ஏன்னா நீ உன் வன்மத்தை மட்டுமே கக்க உள்ளே வந்திருக்க. நான் என்ன சொன்னாலுமே நீ உன் வன்மத்தை தான் கக்க போகிற. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ போய் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு கடையிலையோ இல்லை ஒரு வியாபாரமோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அவங்க லைஃப்பில் மற்றவங்கிட்ட திட்டு வாங்குறதையோ, அவங்க எம்டி கிட்ட திட்டு வாங்குறதையோ, கடை ஓனர்கிட்ட திட்டு வாங்குறதையோ, இல்லை கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்குறதையோ, அந்த வன்மத்தெல்லாம் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இந்த இடத்துல கக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அது ஏதோ ஒரு டிப்ரெஷனை தான் இங்கே வந்து நம்மகிட்ட கக்குறாங்க அப்படின்னு தோணுது. ஆனாலுமே அதுக்கு ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு. அதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதனால் நான் இந்த ஒரு ரசிகரை கேவலப்படுத்துகிறேன்னு கிடையாது. இது எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் கிரிக்கெட்டுக்குன்னு போனீங்கன்னாலும் அங்கேயே இருப்பானுங்க, சினிமாக்குன்னு வந்தாலும் இருப்பானுங்க, பிக் பாஸ்க்கு போனீங்கன்னா அதிகமாக இருப்பானுங்க. மோஸ்ட் டாக்ஸிக் ஆடியன்ஸ் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் ஆடியன்ஸை சொல்லலாம். அந்த அளவுக்கு அப்படி டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வாரிசு படத்தோட துணிவு படத்தோட Day 9 கலெக்ஷனை பார்க்கலாம். ஸோ வாரிசு படத்தோட Day 9 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 3,10 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 55 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடி, டோட்டலாக வந்து 5,15 லட்சம், ஓவர்சீஸில் வந்து 2,80 லட்சம், வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 8 கோடி. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இது வரையும் டோட்டலாக 101,70 லட்சம். ஸோ 100 கோடியே கடந்துருச்சுங்க வாரிசு தமிழ்நாட்டில். டோட்டலாக வேர்ல்டு அதாவது இந்தியா முழுக்க 161 கோடி, ஓவர்சீஸில் வந்து 69 கோடி. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 230 கோடி. ஸோ துணிவு படத்தோட Day 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,30 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 13 லட்சம், டோட்டலாக 2,90 லட்சம். ஓவர்சீஸ் பார்த்திங்க அப்படின்னா 2,20 லட்சம். ஸோ டோட்டலாக 5,10 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே வரக்கூடிய சாட்டர்டே சண்டே இந்த 2 படங்களுமே வந்து ஒரு நல்ல வசூல் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 படங்களுக்குமே நிறைய இடத்துல பிரேக் ஈவன் ஆகிட்டு இருக்குது. அதுலேயும் துணிவு பார்த்திங்க அப்படின்னா ஓவர்சீஸில் மோஸ்ட்லி 90% எல்லா இடத்துலையும் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு, நிறையா லாபத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 94 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியா முழுக்க 117 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு துணிவு. ஓவர்சீஸில் 49 கோடி, வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 166 கோடியே 50 லட்சம். ஸோ இப்போ இந்த 2 படத்தோட வசூலை நம்ம சொல்லிட்டோம். இது பொய்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது இந்த 2,000 3,000 டிக்கெட்டு இந்த கணக்கெலாம் நம்ம சேர்க்கல. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், ஒரு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புக் மை ஷோவோட இது வரையும் டிக்கெட் புக் ஆனது. புக் மை ஷோவில் டிக்கெட் புக் ஆனது எவ்வளோ சீட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு, அது புக் மை ஷோ, பேடிஎம், டிக்கெட் நியூ எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்கு. இப்போ 190 ரூபா டிக்கெட் வந்து 197 புக் ஆகிருக்கு ஏஜிஎஸ் டி நகரில் இன்றைக்கி காலைல 8 மணிக்கு. ஸோ இது எவ்வளவோ இந்த காஸ்ட்டை தான் நம்ம போடுவோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது. இல்லைனா இதை காலையிலே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதில் வந்து எவ்வளோ வருது, ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ ஆகுது, ஒவ்வொரு லாங்குவேஜில் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தான் கனெக்ட் பண்ணுறது. பாருங்கள், காலைல 9 மணிக்கெலாம் ஓடி இருக்கு. ஸோ எவ்வளோ போயிருக்கு, நான் எவ்வளோ புக் ஆகிருக்கு, எவ்வளோ ரூபா வந்திருக்கு, எவ்வளோ ரூபா டிக்கெட்டு, 110 ரூபானா 110 ரூபா, 230 ரூபானா 230 ரூபா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ஃபுல்லாக தான் இருக்கும். அதே மாதிரியே வாரிசும் அப்படி தான். மகாராஷ்டிரா, கர்நாடகா அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ தமிழ்நாடுமே இருக்கும், இதில் கோவா இருக்கும். ஸோ இந்தியா முழுக்க எங்கெல்லாம் தமிழில் ஓடுதோ எவ்வளோ டிக்கெட் புக் ஆகிருக்கோ இதை வச்சு தான் கணக்கு. டிக்கெட் ப்ரைஸ் இது எல்லாமே வரும். கீழே பாருங்கள்,
4 ரூபா 150 ரூபா 188 178 ஃபுல்லு. ஸோ ஃபஸ்ட் டே வந்து எல்லாமே மோஸ்ட்லி ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்படி தான் கனெக்ட் பண்ணி எடுக்கிறது. நான் அப்படிலாம் வந்து ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை ரெடி பண்ண முடியாது, ஃபேக்கான ரிப்போர்ட்டை சொல்லவும் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தனமாக நான் இருக்கேன். ஸோ இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இதையும் தாண்டி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சனிங் ஆஃப் ரஹ்மான்.